வணக்கம். மற்றும் ஒரு மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி. குறிப்பாக இன்றைய நாள் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இன்றைய நாளில் பெண்களை மகிழ்விக்கும் முகமாக அல்லது போனால் பெண்களை கௌரவிக்கும் முகமாக பல்வேறு அமைப்புகளின் ஊடாக பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்கள், விழிப்புணர்வு நிகழ்வுகள், இவ்வாறாக பல விடயங்கள் இன்றைய நாளில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஊடகங்கள் ஆகிய நாங்களுமே எங்களுடைய பொறுப்பை சரியான நேரத்தில் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த வகையில் இந்த மகளிர் தினத்திலே நாங்களும் மகளிருக்கான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைய நாளில் உங்களுக்காக நாங்கள் தரப்போகின்றோம். இன்றைய நாளுக்குரிய இந்த சிறப்பு மகளிர் தின நிகழ்ச்சியானது எங்கே இருந்து நாங்கள் ஒளிபரப்பு செய்கின்றோம் அல்லது எங்கே இருந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குகின்றோம் என்று பார்த்தோமானால் யாழ்ப்பாணம் கராத்தே ஸ்கூல், இந்த JKS என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணம் கராத்தே ஸ்கூல்ல இருந்து தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாகவே செய்கிறோம். குறிப்பாக பார்த்தோமானால் பெண்கள் என்றா வெறுமனவே வீடுகளுக்குள்ள அடைந்து இந்த சமையல் பணி, வீட்டு பணி அது மட்டும்தான் செய்யணும் இல்லை. அதை தாண்டி பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் அல்லது போனால் பெண்களுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இந்த சமூகத்திலே பல்கி பெருகி காணப்படுகின்றது. உங்களுக்கு எந்த துறையில் விருப்பம் இருக்கின்றதோ அல்லது எந்த துறையில் நீங்கள் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றதோ அந்த துறையின் பால் நீங்கள் சிறப்பாக பயணிக்கக்கூடிய பல தளங்கள் இந்த சமூகத்திலே பல்கி பெருகி காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த கலை, கராத்தே கலையை நாங்கள் தொடர்பாக பார்த்தோமானால் இது ஒரு தற்காப்பு கலையாகும். பெண்களுக்கு குறிப்பாக தற்காப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். எங்களை நாங்களே பாதுகாக்க வேண்டும். யாரிடத்திலும் தங்கி இருக்காமல் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு சின்ன சின்ன பயிற்சிகளை எடுத்துக்கொள்வது நல்லம். குறிப்பாக ஏனென்று பார்த்தோமானால் தற்காலம் முந்தைய காலத்தை போல இல்லை. தற்காலத்தில் பார்த்தோமானால் நாங்கள் தொழில் புரிகின்ற பெண்கள் அதிகரித்திருக்கிறார்கள் இந்த சமூகத்திலே. அப்போ அவர்கள் தொழில் நிமிடம் காரணமாக இரவு வேளைகள் அல்லது கொஞ்சம் சற்று நேரம் பிந்தி செல்கின்ற பொழுது ஏராளமான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு அல்லது போனால் தடுக்கிறதுக்கு தான் எங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு தற்காப்பு கலையை பயின்று கொள்வது எங்களுக்கு தான் நல்ல ஒரு விடயமாக இருக்கும். அந்த தற்காப்பு கலையை பயில்வது எங்களுக்கு பயனுள்ள ஒரு விடயமாகத்தான் இருக்கும். அந்த ஒரு தற்காப்பு கலை தான் கராத்தே கலையாகும். கராத்தே கலை ஜப்பான் நாட்டில் தான் உருவாகினது. இது பார்த்தோமானால் குறிப்பாக நாங்கள் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளுதல் அல்லது எங்களுக்கு வரப்போகின்ற பிரச்சனைகளை தடுத்தல் என்பதுதான் இந்த கராத்தேனுடைய ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. இந்த மகளிர் தினத்தில் குறிப்பாக நாங்கள் பெண்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய தொலைக்காட்சியிலே நிறைய நிகழ்ச்சிகள் பெண்கள் சார்ந்து போய் கொண்டிருக்கு. அந்த வகையில் இதுவும் பெண்கள் சார்ந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக தான் அமைய போகின்றது. இன்றைய நாள் இந்த யாழ்ப்பாணம் கராத்தே ஸ்கூல் இந்த மாணவிகளுடன் தான் இந்த நிகழ்ச்சி முழுமையாக அமைய போகின்றது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோமானால் இந்த மாணவர்கள் தேசிய மட்டத்திலே சென்று பல சாதனைகளை புரிந்த மாணவிகளுடன் தான் இன்றைய நாள் நிகழ்ச்சி செல்ல போகின்றது. தொடர்ச்சியாக அவர்களுடனும் நாங்கள் கதைக்க போகின்றோம். ஏராளமான விடயங்கள் இந்த நிகழ்ச்சி சார்ந்து வரப்போகின்றது. பார்க்கறதுக்கு நீங்களுமே ரெடியா இருக்கிறீங்க. சரி, இப்போ நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல இன்றைய நாளுக்குரிய மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி யாழ்ப்பாணம் கராத்தே ஸ்கூல், அதாவது JKS இந்த கராத்தே ஸ்கூல்ல இருக்கிற மாணவிகளோட தான் நாங்கள் சிறப்பாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இந்த கராத்தே ஸ்கூல்ல இருக்கிற மாணவர்கள் தேசிய மட்டத்தில் பல சாதனைகளை புரிந்த மாணவர்கள் தான் இருக்கிறார்கள். ஸோ அவர்களுடன் தான் நாங்கள் இப்போ கதைக்க போகிறோம். குறிப்பாக என்னை சுற்றி 5 பேர் இருக்கிறார்கள். அந்த 5 பேரோட தான் நாங்கள் கதைக்க போகிறோம். முதல்ல வணக்கம், உங்கள் பேர், நீங்கள் என்ன செய்கிறீங்க? வணக்கம், என் பேர் அஸ்வினி. நான் இப்போ யூனிவர்சிட்டியில் 1வது இயர் படிக்கிறேன். சரி, இதே போல் இன்னும் ஒரு நபர் கூட இணைஞ்சு கொண்டிருக்கிறார். பேசலாம். ஹாய், வணக்கம். வணக்கம், உங்களோட பேர், நீங்கள் என்ன செய்கிறீங்க? என் பேர் ஆர்னியா ராஜ்குமார். நான் 2025 பேட்ச் A லெவல் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டு கராத்தே பழகிட்டு இருக்கேன். ஓகே, அதை போல் இன்னும் ஒரு சின்ன பிள்ளை, அதாவது நான் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பயிற்சி செய்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்கள் ஒரு அளவுக்கு வயதானாக்கள், உயரத்திலேயுமே ஒரு நிறைய உயரமான ஆக்கள். இது ஒரு சின்ன பிள்ளை, அதாவது தரம் 5ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறா. இவரோட தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம். வணக்கம். நான் சமிதா பிரசாந்தன், ஜெஃப்னா இண்டு பிரைமரியில் தரம் 5 படிக்கிறேன். தரம் 5ல் படிக்கிறீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் தரம் 5ஆம் ஆண்டு, அதாவது குறிப்பாக எனிதான் புலமை பரிசில் பரீட்சையில் அவள் எழுத போகிறா. அப்போ
10 வயது கிட்டத்தட்ட 10 வயது வந்து எட்டி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு வயதிலேயுமே வந்து ஒரு கராத்தேன்ற ஆர்வம் காரணமாக வந்து இந்த பாடசாலையில் வந்து இப்போ நிறைய காலமாக வந்து பயின்று கொண்டிருக்கிறார். இவர் தொடர்பான இவ்வாறு வந்து இந்த ஆர்வம் வந்து இந்த கராத்தே கலை தொடர்பான ஆர்வம் வந்து இந்த விஷயங்களை வந்து நாங்கள் பின்னர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 பேர் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் கதைக்க போகிறோம். வணக்கம். வணக்கம், நான் தன்மயா குகேந்திரன். நான் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையில் தரம் 8ல் கல்வி பயில்றேன். சரி, அதே போல் வந்து இன்னும் ஒரு ஆளுமே வந்து எங்களோட இணைந்து கொண்டிருக்கிறார். வந்து இதில் இருக்கிறார்களில் வந்து அவங்க தான் வந்து கொஞ்சம் ஒரு மூத்தால். நாங்கள் அவர்களோடையும் வந்து கதைக்கலாம். வணக்கம். வணக்கம், நான் மிஸ்ஸஸ் ஜனனி தனுராஜ், கீரிமலை கிராமிய சித்த மருத்துவமனையில் சமூக நல மருத்துவராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். கட்டாயம் அவர்கள் சொன்னதை போலே வந்து இந்த பாடசாலையிலே கராத்தே பயின்று கொண்டிருக்கிறவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு அனுபவமிக்க பெரியாக்கள் வரையுமே வந்து பயின்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வந்து பெண்கள் மட்டுமல்ல ஆண்களுக்கு உரிய ஒரு பயிற்சி பாடசாலையாக தான் இந்த பாடசாலை இருக்கின்றது. இது வந்து இன்றைய நாளில் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி என்பதால் வந்து ஒரு மகளிர் பெண்கள் என்ற ரீதியில் வந்து இந்த கராத்தே போட்டியில் வந்து தேசிய மட்டம் வரையில் சென்று சாதனை படைத்த இந்த மகளிருடன் தான் வந்து இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சி வந்து கடந்து செல்ல போகின்றது. தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். இடையிலான தேசிய மட்ட போட்டியிலே வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறார் ஆரணி. வந்து அவருடைய அறிமுகத்திலே வந்து சொல்லியிருந்தார், தற்பொழுது நான் வந்து உயர்தர பரீட்சையை வந்து எழுதி முடித்து புள்ளிகளுக்காக வந்து அவர் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரோட நாங்கள் கதைக்கலாம். ஹாய், எப்படி இருக்கிறீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். சரி, நீங்கள் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீர்கள் படிக்கிறேன், உயர்தர பரீட்சை எழுதிய பின்னர் வந்து புள்ளிகளுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கையில் வந்து உங்களுடைய இந்த அனுபவம் எப்படி இருக்குது? நீங்கள் எத்தனை வயசுல இருந்து இந்த கராட்டே பழகணும், அந்த அனுபவம் தொடர்பாக சொல்லுங்கள். எனக்கு சின்னதுலேருந்தே கராத்தே பழகணும்னு ஆசை இல்லை. நான் ஓலெவலுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முதல் வந்து அம்மாட்ட கேட்டு கராத்தே பழக போகிறேன்னு சொல்லி, அம்மா ஓகே, அது ஒரு கராத்தே பழகிற இந்த சொசைட்டியில் வந்து கராத்தே பழகிற கேர்ள்ஸ் வந்து பழகிறேன்னு இல்லாமல் இந்த அம்மா சரியான சப்போர்ட் பண்ணி, அம்மா அப்பா எல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு கொண்டு கராத்தே கிட்டவே நான் ஓலெவல் டைம்லேருந்தே கராத்தே பழகி கொண்டிருக்கிறேன். அந்த ஜேர்னி வந்து எனக்கு கணக்கு விஷயங்கள், எனக்கு டிசிப்ளின், எப்படி ஒரு விஷயத்த அதில் வெற்றி தோல்வி இருந்தாலும் அந்த விஷயத்த தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக செஞ்சால் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் எல்லாம் எனக்கு கராத்தே தான் சொல்லி தந்திருக்கு. கட்டாயம் வந்து நீங்கள் சொன்னதை போல வந்து இந்த கராத்தே வந்து ஒரு தற்காப்பு கலை என்பதை தாண்டி வந்து எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உள ஆற்றலை வந்து ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தான் வந்து இந்த கராத்தேக்கு காணப்படுது. குறிப்பாக வந்து நீங்கள் சொல்றதை போலவே வந்து ஒரு டிசிப்ளின், அதாவது ஒரு ஒழுக்கம், ஒரு நேரத்தை கடைபிடித்தல், ஒரு நேர முகாமைத்துவம், இவ்வாறு வந்து நிறைய பழக்க வழக்கங்களை வந்து எங்களுக்குள்ள ஏற்படுத்தினது தான் வந்து இந்த தற்காப்பு கலை, இந்த கராத்தே கலையாக இருக்கிறது. சரி, நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லியிருந்தீர்கள். அதாவது லெவல் படிக்கிற காலத்துல இருந்தே ஒரு விருப்பம், அந்த விருப்பத்தின் காரணமாக தான் வந்து இப்ப வரைக்கும் இருக்கிறீர்கள். நீங்க அண்மையில் வந்து பெற்றுக்கொண்ட அந்த அச்சீவ்மெண்ட் தொடர்பாக சொல்லுங்க. நான் இப்போ அண்மையில் வந்து ஸ்கூல் நேஷனல் சாம்பியன்ஷிப் நடந்த சீனியர் ஸ்கூல் சாம்பியன்ஷிப், அதில் வந்து எனக்கு வந்து கோல்டு மெடல் கிடைச்சது. அதுக்கு முதல் வந்து கணக்கு தோல்விகள் எனக்கு கிடைச்சது. அந்த தோல்விகள் எல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து விடாமுயற்சியாக ப்ராக்டிஸ் பண்ணி சரியான கடுமையாக உழைச்சி தான் அந்த கோல்டு மெடல் எங்களுக்கு இப்போ கிடைச்சது. அது கிடைக்கும்போது அவ்வளோ காலம் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் மாறி வரும். கட்டாயம் சொல்லுவார்கள் வந்து இந்த தோல்வி வந்து வெற்றிக்கான முதல் படின்னு சொல்வார்கள். நீங்கள் சொன்னதை போல வந்து நாங்கள் தோல்விகளின் வாயிலாக வந்து அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது எந்த துறை என்றில்லை, இந்த ஒரு துறைக்குத்தான் என்றில்லை, எல்லா துறைகளிலுமே வந்து தோல்விகளின் வாயிலாக அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அனுபவத்தின் வாயிலாக வந்து எங்களுடைய வாழ்க்கையில் பயணிப்பதற்கு இலகுவாக இருக்கும். குறிப்பாக இன்றைய நாளில் வந்து நீங்கள் இந்த பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட போட்டியில் முதலாம் இடத்தை கோல்டு மெடலை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நாங்கள் எங்களுடைய இந்த நிகழ்ச்சி சார்பில் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள். கட்டாயம். இது ஒரு மிக நீண்ட ஒரு பயணம். நீங்க தரம் 11ல இருந்து இப்ப உயர்தரம் படிக்கிறீர்கள். இந்த ஒரு நீண்ட ஒரு பயணம் உங்களுக்கு யார் உறுதுணையா இருந்தது இவ்வளவு காலத்துல? இந்த அம்மா அப்பா, பேரண்ட்ஸ், எங்களுக்கு பழக்கிற கோச், எங்கள் மாஸ்டர் ரொசிகரின் சார், எங்களுக்கு பழக்கிற கோச்சாக்கள்,
என்னை சுற்றி இருக்க சொசைட்டி எல்லாமே எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தேன். பொம்பளை பிள்ளை தானே கேர்ள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இல்லாமல் எல்லாராலையும் எல்லாம் முடியும், பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாராலையும் எல்லாம் முடியும்னு எனக்கு என்னை சுற்றி இருந்த சொசைட்டி எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஸ்கூல் சப்போர்ட்டாக இருந்தேன். எனக்கு ஜேகே சரியான சப்போர்ட், மாஸ்டர் கோச்சாக்கள் எல்லாருமே சரியான சப்போர்ட், தருஷான் கோச், ரசி கோச் எல்லாருமே சரியான சப்போர்ட். என் அம்மா அப்பா பேரண்ட்ஸ் சரியான எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது. அவையில் இல்லாட்டி நான் இப்படி இவ்வளோ தூரம் நேஷனலில் போய் இப்படியெல்லாம் அடிச்சுக்கவே இல்லை. பேரண்ட்ஸ் சரியான எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது. கட்டாயம் பெண் பிள்ளைகளுக்கு எப்பவுமே வந்து பெற்றோர் பக்கபலமாக உற்ற துணையாக இருப்பார். அதே போல தான் வந்து உங்களுக்கு என்று நினைக்கிறேன். ஆனால் வந்து உங்களுடைய பெற்றோருக்கு தான் முதலில் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். ஏனென்றால் வந்து எங்களுடைய சமூகத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய சமூகம், உங்களை சார்ந்த சமூகம் வந்து இதற்கு ஆதரவு தந்திருந்தாலுமே வந்து எங்களுடைய சமூகத்தில் இன்னமும் இந்த கலை தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இன்னும் ஏற்படவில்லை. இன்னும் அதிக அளவில் வேணும். குறிப்பாக வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து இந்த கலை தொடர்பான விழிப்புணர்வை வந்து நாங்கள் இன்னும் கொடுக்க வேண்டும். குறிப்பாக நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல வந்து இது ஒரு தற்காப்பு கலை. இது வந்து நாங்கள் பழகிக்கொள்வது வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தான் வந்து சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த கராத்தே கலை எவ்வாறாக வந்து இருக்கின்றது? இந்த கராத்தே நான் பழக வழிக்கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து சமூகத்தில் வந்து நல்ல ஒரு அந்தஸ்து கிடைச்ச. நாங்கள் ஒவ்வொரு மெடல் எடுத்து ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறும் போதும் அவங்களாலே ஏலும் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளையாலேயும் இன்னும் சாதிக்க இயலும். அப்படி சமூகம் வந்து சப்போர்ட்டாக தான் இருந்தேன். அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்குள்ள என்னாலே வளர்க்கலும். அந்த மாதிரி இந்த சமூகத்தில் சொசைட்டியில் வந்து இப்போ வந்து செல்ஃப் டிஃபென்ஸுன்ற வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து சரியான ஒரு முக்கியமான ஒன்றா கருதப்படுது. என்றால் சொசைட்டி வந்து மாறிக்கொண்டே போகுது. அந்த சொசைட்டியில் வந்து நாங்கள் எங்களை எப்படி பாதுகாக்கணும்னு நாங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். அதனால எனக்கு அது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். மற்ற லைஃப்பில் வந்து சேலஞ்சஸை வந்து எதிர்கொள்ளக்கூடியதாக இருந்தேன். ஏன்னா கராத்தேயில் வந்து நாங்கள் ஒவ்வொரு டோர்னமெண்ட் போய் வந்து ஒவ்வொரு ஃபைட் குமிட்டே ஆடி ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஒப்போனண்ட், ஒவ்வொரு சேலஞ்சஸ், அந்த சேலஞ்சஸ் எல்லாம் எங்கள் ரியல் லைஃப்லையுமே அதை வந்து எங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருந்தேன். மற்ற வந்து என்ன ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து செய்தால் தான் அதுக்கான பலன் கிடைக்குமென்று நான் வந்து கராத்தேல தான் நான் கற்றுக்கொண்டேன். அது வெற்றி தோல்வி என்னவா இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தில் முழுமையாக நம்பி நாங்கள் எங்களை அர்ப்பணித்து செஞ்சால் தான் செய்யலாம்னு நான் அது கராத்தேலேருந்து தான் கற்றுக்கொண்டேன். கட்டாயம் இது ஒரு நல்ல ஒரு விஷயம். யார்கிட்ட இருந்தும் எந்த ஒரு விடயத்தையுமே வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வந்து நீங்கள் இந்த சொன்ன ஒரு விடயத்தை நானும் எடுத்துக்கொள்கிறேன். குறிப்பாக வந்து ஒரு தொடர்ச்சி தன்மை, ஒரு கண்டினியூட்டி எல்லா இடத்துலையுமே வேணும். ஒரு இடத்துல வந்து நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் அல்லது போனால் வந்து எங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுட்டு வந்து கடந்து போகாமைக்கு அல்லது அதிலிருந்து விலகி போகாமைக்கு வந்து தொடர்ச்சியா அவமானமோ தோல்வியோ என்னென்றாலும் நாங்கள் எதிர்கொள்ள பழகணும். ஒரு தொடர்ச்சி தன்மை இருந்தால் தான் வந்து எந்த ஒரு துறையிலையுமே நாங்கள் வந்து சாதித்து கொள்ளலாம். சரி, இன்றைய நாளில் வந்து நாங்கள் குறிப்பாக மகளிர் தின ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாகத்தான் வந்து இந்த நிகழ்ச்சி இருக்கின்றது. குறிப்பாக இந்த கராத்தே கலை பெண்களுக்கு எவ்வளவு தூரம் ஒரு முக்கியமான கலையாக காணப்படுகிறது? நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க? இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து கராத்தே நான் பழகுற வந்து நல்ல மண்ணின்னு சொல்லுவேன்டா. சொசைட்டியில் வந்து உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்றதுக்கு வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வந்து கராத்தே முக்கியமாக இருக்கும். மற்ற போட்டிகளோட ஒப்பிடும் இடத்துல வந்து கராத்தேல வந்து நாங்கள் மெடல்ஸ் அதுகள் எல்லாம் எடுக்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு இயல்பாக இருக்கும். ஏண்டா மற்ற ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் கோட்டம், வலயம், மாகாணம் அப்படித்தான் போகும். ஆனால் கராத்தேல வந்து டிஸ்ட்ரிக்ட், ப்ரொவின்ஷியல், நேஷனல்லேருந்து போகும். ஸோ உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். பெண்கள் வந்து இப்போ வந்து கராத்தேல வந்து ஈடுபாடு வந்து இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் வந்து இது வந்து சொசைட்டி மாற வந்து இப்போ வர பெண்கள் வந்து இதில் அதிக ஈடுபாடு காட்டலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இதை நல்லா பயன்படுத்தினா அது எங்களுக்கும் நல்லம் நான் நம்புகிறேன். கட்டாயம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு கேள்வி வந்து பார்த்தோமானால் இந்த கராத்தே கலையில் பெண்கள் நிறைய பேர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மட்டம் நீங்கள் சொன்னதை போல வந்து தேசிய மட்டம் வரையிலும் வந்து சாதித்த பெண்கள். நீங்களுமே வந்து பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட போட்டியில் வந்து கோல்டு மெடல் பெற்று இவ்வாறு வந்து பெண்களுக்கான வாய்ப்பு இந்த கராத்தே துறையில் எவ்வாறாக இருக்கின்றது? ஒரு கராத்தே வந்து பயில்றதால வந்து அடுத்தடுத்த கட்டம் அவர்கள் எவ்வாறு போகலாம்? அது தொடர்பாக சொல்லுங்க.
பெண்கள் அது வந்து பெண்களும் இல்லை, எல்லாருமே வந்து டிஸ்ட்ரிக்ட் விளையாடி, ப்ரொவின்ஷியல் விளையாடி, அதுக்கப்புறம் நேஷனல் விளையாடி, அங்கால நேஷனல்லேருந்து அங்கால மேலே போன கணக்க சாதித்த பெண்கள் எல்லாம் இருக்குது. ஏஷியன் டீமில் போய் செலக்ட் ஆன ஆக்கள், ஸ்ரீலங்கா டீமில் இருக்கிறாக்கள், அப்படி கணக்க பேர் பெண்கள் இருக்கினோம். எல்லாம் தொடர்ந்து வெற்றி தோல்வி பார்க்காமல் தொடர்ந்து விடாமுயற்சியாக உழைச்சா எந்த இடத்துக்கும் போகலும் என்று நான் சொல்கிறேன். சரி, நிச்சயமாக. மற்றது இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அவங்கள்ட்ட. குறிப்பாக எல்லா துறையிலையுமே வந்து பெண்களுக்கு சவால் இருக்கும். அதை எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, குறை கூறுபவர்கள் இருப்பார்கள். அது சமூகம் சார்ந்த சரி, எங்களை சுற்றி உள்ளவர்கள் சார்ந்த சரி, குறை கூறுபவர்கள் வந்து ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவ்வாறு இந்த உங்களுடைய இந்த கராத்தே பயணத்தில் நீங்கள் எதிர்கொண்ட சவால் தொடர்பாக சொல்லுங்கள். நான் கராத்தே பழகும்போது எனக்கு கணக்கு பேர் சப்போர்ட் பண்ணாலும் ஒரு சில பேர் வந்து என்னத்துக்கு கராத்தே, பொம்பளை பிள்ளை தானே, என்னத்துக்கு கராத்தே அப்படியெல்லாம் கேட்டிருக்கணும். ஆனால் இந்த பேரண்ட்ஸ் எனக்கு அப்போ சப்போர்ட் பண்ணி இந்த இந்த சொசைட்டிக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம், எங்களை நாங்கள் தான் பாதுகாக்கணும்ன்றக்காண்டி இந்த யார் என்ன குறை கூறினாலுமே என் பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டாக எனக்கு வந்து நின்று கராத்தே பழகிவிட்டது. இந்த ஜேகேஎஸ் கிளப் எல்லாம் எனக்கு சரியான சப்போர்ட்டாக இருந்தவேல். அதனால தான் நான் இவ்வளோ காலம் தொடர்ச்சியாக இந்த கலையை வந்து இடைவிடாமல் பழகி கொண்டிருக்கிறேன். நிச்சயமா இன்னும் வெகு தூரம் நீண்ட நாள் வந்து இந்த கலையுடன் வந்து உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும். அடுத்தடுத்த கட்டம், இது பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்டம், அதை தாண்டி வந்து அடுத்தடுத்த மட்டங்களில் வந்து நீங்கள் இன்னும் சாதனை புரிய வேண்டும் என்று நாங்களும் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துங்கள். நன்றி. நாங்கள் தொடர்ச்சியாக எல்லா மாணவர்களோடையும் கதைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த கராத்தே பயிற்சி தொடர்பாக வந்து இதால் வந்து என்னென்ன நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கின்றது, குறிப்பாக பெண்கள் இந்த கலையை வந்து கற்பதன் மூலம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைத்துக் கொள்ளுது என்று இந்த மாணவர்களிடத்தை வந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வது வந்து இன்னும் ஒரு சிறப்பான விடயம். குறிப்பாக வந்து இன்றைய நாளில் வந்து ஒரு மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வந்து பெண்கள் எவ்வாறு வந்து ஒரு துறையின்பால் வந்து பயணிப்பது என்பது தொடர்பாக வந்து நாங்கள் நிறைய விஷயத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து இவங்களுமே வந்து நாங்கள் சொல்ல போனால் வந்து தேசிய மட்டத்தில் வந்து 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஆள் தான் வந்து இவருடைய மகதைக்கலாம். ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குது. சரி, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்? நான் வந்து ஷோட்டோகான் நேஷனல் கராட்டே சாம்பியன்ஷிப் இப்போ ரீசெண்டாக நடந்ததில் வந்து குமிட்டே வந்து ப்ளே பண்ணேன். அதில் வந்து எனக்கு 3rd place, அதாவது ப்ரௌன்ஸ் மெடல் எனக்கு வந்து கிடைச்சது. சரி, அதுக்கு முன்னும் நீங்க எவ்வளவு காலமா வந்து இந்த கராத்தே வந்து பயின்று கொண்டிருக்கிறீர்கள்? நான் சின்னன்ல இருந்தெல்லாம் பழகையில, நான் இப்போ கிரேட் 6, இப்போ நான் கிரேட் 8. நான் வந்து கிரேட் 6ல இருந்து தான் இதை ஒரு 2 years ஆத்தான் நான் இதை ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன். சரி, அதாவது நீங்க தரம் 6ல இருந்து வந்து இந்த கலையை வந்து பயின்று கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக வந்து இப்பதான் வந்து இந்த கலை தொடர்பான இந்த பயிற்றுவிக்கிற பயிற்சி நிலையங்களாக இருக்கட்டும் அல்லது போன இந்த விழிப்புணர்வு வந்து அதிகமாக இருக்கிறது. ஆனால் வந்து நீங்கள் தரம் 6ல இருந்தே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறீங்க. இப்ப வந்து தரம் 8ஆம் ஆண்டுல வந்து கல்வி பயின்று கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த ஒரு கராத்தே பாடசாலை ஒன்று இருக்குது? இது நீங்க வேற அறிஞ்சு கொண்ட நீங்கள்? இதை வந்து என் அப்பாவோட ஒர்க் பண்ணுற ஒரு ஆண்டி ஒரு ஆள் வந்து, ஆண்டின்னு மகள் ஒரு ஆள் வந்து இங்கே வந்து முதல் வந்து பழகினவ. அவ பழகிட்டு நான் ஒரு நாள் அவன் வீட்டை விசிட் பண்ண போக அவ இப்படியெல்லாம் செய்து காட்டினவ எனக்கு. அப்போ எனக்கு கொஞ்சம் அதில் ஆர்வம் கூடினது. முதலே எனக்கு ஆர்வம் நல்லா இருந்தது, ஒருக்கா பழகணும் அப்படின்னாலும் பழகிடணும் அப்படின்ட்டு. பிறகு அவ செய்கிறத பார்த்து அப்புறம் ஸ்கூல்ல எல்லாம் அந்த ப்ராக்டிஸ்கள் போக எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகி நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். கட்டாயம் வந்து ஒரு ஆர்வம் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம். ஆர்வமும் மற்றது வந்து எங்களுக்கு உடன் இருப்பவர்கள் அல்லது போனால் எங்களை வந்து சப்போர்ட் பண்றவர்கள் இருந்தால் வந்து எல்லா துறையிலையும் பயணிக்கலாம். அப்படி நீங்க இவ்வளவு தூரம் உங்களுடைய இந்த பயணத்திற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பற்றி சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட்டாக இருந்தேன்னு சொன்னால் முதல் வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது வந்து அந்த பேரண்ட்ஸுக்கு தான். என் அம்மா அப்பாவும் வந்து நான் கேட்ட உடனே ஓகே நீ பழகு அப்படின்ட்டு எனக்கு பயங்கர சப்போர்ட் வந்து பண்ணவே. அதுக்கு பிறகு நான் இங்கே வந்து சேர்ந்த பிறகு எனக்கு சப்போர்ட்டாக இந்த கோச் ரோஷிஹரின் சார் வந்து இருந்தவர். அவருக்கு பிறகு அப்படியே எல்லா கோச் மேரும் எனக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்தவே.
இது போல வந்து எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் கூட இருக்கிறது. பாடசாலை மட்டத்தில் பார்த்தோமானால் வந்து உங்களைப் போல ஓரிரு பிள்ளைகள் வந்து இந்த கலையில் வந்து ஆர்வம் இருக்கிறார்கள். அதேபோல வந்து மற்ற மாணவர்களும், மற்ற பிள்ளைகளும் வந்து இந்த கலையின்பால் வந்து எவ்வாறு ஆர்வம் இருக்கின்றது? இப்ப வந்து என்னுடைய பாடசாலை, சமூகம் எல்லா இடத்துலயும் வந்து இப்ப எல்லாருமே கராட்டே இப்ப பொதுவா எல்லாருமே கராட்டே பழகினோம். ஆனா என்ன அதே நேரம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல கணக்க பிள்ளைகள் வந்து என்ன பங்கு பெற்ற அளவு வந்து இப்போ வர வர குறைவாக தான் போகுது. இப்போ தொழில்நுட்ப விருத்தி காரணமாக வர வர எல்லாமே குறைவாக தான் போகுது. இப்போ கணக்க பேர் வந்து கராட்டேல அவ்வளோத்துக்கு ஆர்வம் இல்லை. இப்போ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்டடீஸ்ல முழு ஆர்வம். அது ஸ்டடீஸுக்கு முக்கியம் கொடுக்கணும், அதனையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கும் முக்கியம் கொடுக்கணும். இப்போ கராட்டே வந்து எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ், தன்னம்பிக்கை, பிறகு நம்மளை பாதுகாத்து கொள்ற ஹேலை, அதோட சிறந்த ஒரு உடற்பயிற்சியாகவும் இது அமையும். அப்ப வந்து நான் கராட்டே வந்து என்னை பொறுத்தவரை வந்து பல அதாவது இங்கே பயில்கின்ற மாணவர்களுடன் வந்து கதைத்து கொண்டிருக்கணும். அந்த வகையில் வந்து ஜனனி அவர்களுடன் வந்து நாங்கள் இப்போ கதைக்க போறோம். வணக்கம். வணக்கம். சரி, உங்களுடைய இந்த கராத்தே இந்த கலை தொடர்பாக உங்களுடைய அச்சீவ்மெண்ட் தொடர்பாக நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு மாவட்ட மட்ட கராத்தே போட்டியில் முதலிடத்தை பெற்று, மாகாண மட்ட கராத்தே போட்டியிலும் முதலிடத்தை பெற்று தேசிய மட்டத்திற்கு தெரிவாகி இருந்தேன். கட்டாயம் நீங்களும் தேசிய மட்டத்திலே வந்து ஒரு சாதனை படைத்த ஒரு கராத்தே ஒரு வீராங்கனைன்னு தான் சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கராத்தே எவ்வாறான நன்மைகளை செய்திருக்கிறது? நிச்சயமாக பொதுவாக வந்து பெண்களை பார்க்கைகளை வந்து நாங்கள் சின்ன வயசுல இருந்து பெண்கள் வந்து கராத்தேங்கிற தற்காப்பு கலையை தெரிஞ்சு வச்சிருக்கிறது வந்து மிக சிறப்பான விடயம். அந்த வகையில் வந்து எனக்கு எப்படி இந்த கராத்தே உதவுது என்று சொன்னால், நான் வந்து சமூக நல மருத்துவராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். அப்போ சமூக நல மருத்துவர் என்ற ரீதியில் வந்து நான் ஃபீல்டு ஒர்க்ஸ் கூட. அப்போ நாங்கள் வந்து துணிஞ்சு தனியாக திரிய வேண்டிய தேவைகள் எல்லாம் இருக்குது. தெரியாத இடங்கள், புது புது இடங்களுக்கெல்லாம் நாங்கள் வேலை செய்வோம், கடமை புரிவோம். இப்போ அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, எது வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் என்ற ஒரு அந்த மனநிலையும் ஒரு துணிச்சலை வந்து கராத்தேனோடாக பெறக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ கராத்தே பழகிற பெண்கள் என்ற ரீதியில் எங்களை நோக்குகின்ற பொழுதே வந்து அந்த ஒரு ஸ்மார்ட் லுக் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனூடாக வந்து சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, கட்டாயம். இன்னும் ஒரு விடயம் கூட, நீங்கள் வந்து ஒரு திருமணமான பெண், குறிப்பாக திருமணத்திற்கு பிறகு வந்து இந்த கலையை வந்து நீங்கள் அதற்கு முன்னரே பயின்றிருந்தாலும் அந்த ஆர்வம் மிகுதி வந்து திருமணத்திற்கு பின்னர் தான் வந்து நீங்க பல போட்டிகளிலுமே வந்து பங்கு பெற்றிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு ஒரு சவாலான விடயமாக இருக்கவில்லையா? குறிப்பாக வந்து பெண்கள் ஒரு சில விடயங்களுக்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்தாலுமே வந்து அது எல்லாமே வந்து திருமணத்திற்கு முன்னர் தான் வந்து அனுமதி கொடுப்பார்கள். திருமணத்திற்கு பின்னர் ஒரு பெண்ணுக்கு தான் விரும்பின துறையில் அல்லது தன்னுடைய ஆசையை வந்து பூர்த்தி செய்வதற்கான சந்தர்ப்பம் வெகுவான குறைவாகத்தான் இருக்கிறது எங்களுடைய சமூகத்தில். இது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறாக நீங்கள் திருமணத்திற்கு பின்னர் வந்து இந்த துறையில் வந்து பயணிப்பது எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது? உண்மையில் வந்து கராத்தே நான் விளையாட்டுகள் நிறைய ஈடுபட்டிருக்கிறேன். ஆனால் கராத்தே வந்து திருமணத்துக்கு பிறகுதான் நான் தொடங்கினதே. அதுவும் என்னுடைய 4வது குழந்தை பிறந்தாக்கு பிறகு தான் கராத்தே பயிற்சியிலேயே ஈடுபட்டேன். குழந்தைகளை வந்து இங்கே கராத்தே படிப்பிக்கிறதுக்காண்டி கூட்டி கொண்டு வரையில எனக்கு ஒரு நாட்டம், நானும் இதை பழகி நான் என்னன்ற ஒரு ஆசையில் களத்தில் இறங்கினது தான். அதில் தொடர்ந்து எனக்கு நல்ல மோட்டிவேஷனாகவும் நிறைய ஒரு களங்களையும் தந்தது. அதுக்கு எனக்கு வந்து முதல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருமணமான பெண்கள் கராத்தேக்குள்ளே என்டர் ஆகிறது வந்து ஒரு அசாதாரண விஷயம்தான். அதுக்கு என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் வந்து அந்த அதுக்கு இருந்திருக்குது. இவ வந்து ஆசைப்படுறா, அதை அவள் சாதிக்கிறத நினைக்கிறத அவனோட ஃபீல்ட்லேயே விடுவோம் என்று சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கிறார். என்னோடய பிள்ளைகள் வந்து என்னை வந்து ஒரு மோட்டிவேஷனாக தான் பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கும் வந்து நான் முன்னுதாரணமாக இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்குது. நிச்சயம். அதே போல் இன்னும் ஒரு கேள்வி வந்து, பெண்கள் வந்து இந்த கராத்தே கலையை பயில்வதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தொடர்பாக உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்லுங்கள். ஒன்று வந்து உடல் ஆரோக்கியம்.
உடல் ஆரோக்கியத்தை வந்து நாங்கள் மேம்படுத்துறதுக்கு இந்த கராத்தே கலை வந்து எங்களுக்கு உதவுது. அதாவது விளையாட்டுத்துறையில் எந்த ஒரு விளையாட்டுத்துறையை எடுத்தாலும் வந்து அது உடல் ஆரோக்கியத்தில் சம்மந்தப்பட்டிருக்க போகுது. அதில் ஒருபடி மேலாகத்தான் கராத்தேயை நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் இதற்கு முன்ன உங்களோட கதைத்த மாணவர்களும் சொல்லியிருந்தார்கள், இங்கே வந்து ஒரு கடும் உழைப்பு இருக்குது. சாதாரணமாக விளையாடி இது வந்து ஒரு வின்னிங் எடுக்க இயலாது. கடும் உடல் உழைப்பு, மன தைரியங்கள் அதுகள் இருந்தால்தான் வந்து இதை வந்து சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் எல்லா பெண்களும் இதை சாதிக்க முடியும்ன்றது என்னால் சொல்ல முடியும். இப்போ நிறைய பெண்கள் வந்து வெளியில் வந்து விரும்பிட்டு இருக்கிறாங்க, நானும் கராத்தே படிக்க வேணுமென்ற ஆசை அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்குரிய களத்தை அவங்க வந்து கண்டுகொள்ள இல்லை. இப்படி ஒரு ஜேகேஎஸ் என்கின்ற ஒரு கழகம் இருக்குது, இங்கே வந்து நானும் பழகலாம், தன்னம்பிக்கையோடு இதை முன்னெடுத்து கொண்டு செல்லலாம் என்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுன்றது நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த பெண்களுமே வந்து இப்போ தாழ்வு மனப்பாங்கு நீங்கி அவங்க வந்து ஒரு தலைமத்துவத்தை நோக்கி வந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு ஆற்றலை வந்து கராத்தேகளை வந்து தருகுது. கட்டாயம் இந்த கராத்தே கலையை வந்து நாங்கள் தற்காப்பு கலை, இது வந்து எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு தற்காப்பு கலையாக இருக்கின்றது. பெண்கள் நான் பெண்களை மாத்திரம் சொல்லவில்லை, ஆண்களுக்குமே வந்து இது ஒரு முக்கியமான தேவை. அவர்களும் தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு வந்து ஒரு தற்காப்பு கலை ஒன்று தேவை. அதற்கு வந்து இந்த கராத்தே கலை வந்து பெரிதுமே வந்து உதவி புரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் இந்த தற்காப்பு கலை தொடர்பாக ஒரு சிறிதளவிலேனும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நீங்கள் இதற்கு என்ன சொல்றீங்க? நிச்சயமாக கராத்தே தெரிந்திருக்கிறோம் என்றதை உடனே மனதில் ஒரு தைரியம் வருகிறது. அந்த தைரியம் தானே முக்கியம். என்னால் பெண்கள் அண்டைக்குள்ள நான் சாஃப்டானு சொல்லி பயந்து பின்னுக்கு போகாமல், இல்லை ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் என்கின்ற ஒரு அந்த மன தைரியம் ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயுமே இருக்க வேணும். அதுக்காக கட்டாயம் நீங்கள் கேட்ட மாதிரி தான் ஒவ்வொரு பெண்களுமே வந்து ஒரு பேசிக் லெவல்லையாவது நாங்கள் கராத்தையை தெரிஞ்சு கொண்டிருக்கிறது வந்து அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அவங்க செல்ஃப் டிஃபென்ஸையும் செய்யலாம். அது கல்வித்துறையிலையும் வந்து கல்வித்துறையோட எக்ஸ்ட்ரா கரிக்குலமாக இதுகளை செய்து கொண்டு போய்க்கல யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு வந்து அவ்வாறான துறைகள் பலவற்றில் ஈடுபடுற பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் வந்து. கட்டாயம் நான் இதைத்தான் வந்து அடுத்ததாக கேட்க நினைத்தேன். குறிப்பாக ஒவ்வொரு கலையிலையுமே வந்து ஒரு அடுத்த கட்டத்தில் போனால் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நாங்கள் அதன் ஊடாக கிடைத்த பலன் வந்து அதிகமாக இருக்கும். இதே போல வந்து எனக்கு இன்னும் ஒரு கேள்வி கூட இருக்கின்றது. இந்த மாணவர்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்தோமானால் வந்து கராத்தே என்றாலே வந்து பெல்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயமா இருக்கும். குறிப்பாக ஒவ்வொரு மாணவர்களும் வந்து ஒவ்வொரு நிறங்களிலான பெல்ட் வந்து அணிந்திருக்கிறார்கள். இந்த பெல்ட் தொடர்பான அந்த ஒரு விளக்கத்தை சொல்லிக் கொள்ளுங்க. இப்போ கராத்தேக்கு முதல் தடவை என்ன பண்ணைக்குள்ள ஒயிட் பெல்ட்டோட என்ன பண்ணுவோம். ஒவ்வொரு தரப்படுத்தல் பரீட்சைகள் வந்து நடைபெறும், ப்ராக்டிக்கலாக நடைபெறும். அந்த தரப்படுத்தலின் அடிப்படையில் வந்து நிறங்கள் வந்து வேறுபடுகிறது. இப்போ முதலாவது தரப்படுத்தலில் வந்து ஆரஞ்சு கலர் பெல்ட் வந்து வழங்குவார்கள். அடுத்ததாக வந்து ஜெல்லோ கலர் வழங்குவார்கள். க்ரீன், ப்ளூ, பர்பிள் 1, பர்பிள் 2, அடுத்ததாக வந்து ப்ரௌன் 1, 2, 3, அடுத்ததாக வந்து பிளாக் பெல்ட்னு சொல்லி போகும். பிளாக் பெல்ட்டில் வந்து Dan 1, Dan 2, Dan 3 என்று போகும். எங்களோட சென்சை வந்து Dan 6ல் இப்போ இருக்கிற. கட்டாயம் பூரணமான ஒரு விளக்கம் இந்த கலை தொடர்பாக. அதே நேரத்தில் வந்து இந்த பெண்களுக்கு இந்த கலையில் பயில்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த நன்மைகள் தொடர்பாக நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். இறுதியாக ஒரு கேள்வி உண்டு உங்கள்கிட்ட. நீங்க வந்து திருமணத்திற்கு பின்னர் ஒரு அதிக ஆர்வம் இந்த துறையின் வாயிலாக, அவ்வாறு இருக்கையில் வந்து நீங்க பல சவால்களையும் எதிர்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எதிர்கொண்ட சவால் தொடர்பாக சொல்லுங்க. எனது குடும்பத்தில் இருந்து நான் வந்து இந்த துறையில் ஈடுபடுறதுக்கு சவால்ன்றது உண்மையிலே வந்து நான் என்னோடய ஃபேமிலி ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு இதில் ஈடுபட வேண்டியது என்னுடைய சவாலாக இருந்தது. அது சாதிக்கக்கூடிய மாதிரியும் இருந்தது. சமூக ரீதியில் பார்க்கல சில நேரம் கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு இது கஷ்டம் இல்லையா உண்டு என்று கேட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு இப்போ இது தேவையான விடயமாக கூடி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரையில் நான் வந்து ஒரு லட்சியத்தை நிறுவிட்டேன்னு சொன்னால் அதை நோக்கி பயணிச்சுட்டு இருப்பேன். அதில் மிச்சம் பாரதிகளை பார்க்க மாட்டேன். சாதனை அதை கடந்துட்டு போகணும், ஜெயிக்கணும், அதுதான்
வெற்றி. நிச்சயமாக உங்களுடைய சாதனை வந்து தொடரும். இன்னும் இன்னும் உங்களால் எவ்வளவு காலம் உங்களுடைய உடல் இயலுமை இருக்குமோ அவ்வளவு தூரம் வரையிலும் வந்து நீங்கள் இந்த கலை பயணத்தின் வாயிலாக நீங்கள் தொடர வேண்டும், இந்த தற்காப்பு கலை பயணத்தின் வாயிலாக தொடர வேண்டும் என்று நாங்களும் இன்றைய நாள் குறிப்பாக இந்த மகளிர் தின நாளிலே வந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள். நன்றி டான் டிவிக்கு. மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியிலே வந்து நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் வந்து இந்த நிகழ்ச்சி JKS, அதாவது ஜெஃப்னா கராத்தே ஸ்போர்ட்ஸ், அந்த ஒரு கிளப்பினூடாக தான் வந்து பல மாணவர்களை நாங்கள் சந்திக்கிறோம். அந்த வகையில் வந்து அஸ்வினி, ஹாய். ஹாய். எப்படி இருக்கிறீங்க? இந்த பெல்ட் தொடர்பாக வந்து நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒவ்வொரு லெவலுக்கு போக வந்து எங்களுக்கு கராத்தேல ஒவ்வொரு பெல்ட் கிடைக்கும்னு. நீங்கள் ஒயிட் பெல்ட் வேண்டியிருக்கிறீங்க. அது குறிப்பாக வந்து நீங்கள் இப்போ தான் உங்களுடைய இந்த கராத்தே பயணத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த ஆர்வம் உங்களுக்கு, நீங்கள் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீர்கள் பல்கலைக்கழகத்திலே நான் இப்போ வந்து படித்து கொண்டிருக்கிறேன் என்று. ஒரு பாடசாலை கல்வி முடிந்ததன் பின்னர் வந்து உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்திருக்கு. இது எவ்வாறு வந்தது? இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்றதுல ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இருந்தும் இந்த ஏஎல் கேப்புக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு படிப்பை விட்டு எங்களுக்கு செல்ஃப் பர்சனாலிட்டியை பில்ட் பண்ணுறது, ஒரு உடல் பயிற்சி செய்கிறது, ஒரு என்ன நானே அகடமிக்ஸை விட்டுட்டு பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட்டில் வரைக்கல மார்ஷல் ஆர்ட்ஸ் திருப்பி ஒரு ஐடியா வந்தது. அந்த இதில் பார்க்க மார்ஷல் ஆர்ட்ஸ் எனக்கு நல்ல திருப்தியாக இருக்குது. எனக்கு ஃபிசிக்கலாகவும் அந்த டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி எல்லாத்தையுமே அது மார்ஷல் ஆர்ட்ஸ் நல்ல ஒரு இதாக தந்திருக்கேன். நிச்சயமாக. மற்றது இன்னொரு விடயம் கூட நாங்கள் பார்த்தோம்னால் வந்து பல்கலைக்கழகங்களுடைய உள்நுழைதலுக்கு வந்து இந்த கலையின் மூலம் கிடைக்கின்ற ஒரு வருவாய் மிக அதிக அளவில் இருக்கு. அது தொடர்பாக நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அது 2 விதமாக கிடைக்கும். ஒன்று கராத்தே போன்ற கலையில் பலர பிள்ளைகள் பொதுவாக நல்ல டிசிப்ளினான, நல்ல கன்சிஸ்டன்சி, நல்ல ஒரு விடாமுயற்சியான இதாக இருக்குது. படிக்கல அது படிப்பிலேயே காட்டும். அந்த அந்த ஒரு தொடர்ந்து முயற்சி செய்கிறது, தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த முறை முயற்சி பண்ணுறது, மற்றது ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு செய்கிறது, மற்ற ஒரு உடல்நிலையாக உங்களுக்கு உடல் பயிற்சி நல்ல ஆரோக்கியமாக இருக்கல உங்களுக்கு படிப்பும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். மற்றது எங்களுக்கு முதல் காட்சிமை கராத்தேலாம் ஈஸியாக நேஷ்னல்ஸுக்கெல்லாம் ப்ரொவின்ஷியல் இதிலெல்லாம் போகக்கூடியா இருக்கும். நேஷ்னல் பாயிண்ட்ஸ் எடுக்கல எங்களுக்கு ஏழுக்கெல்லாம் எங்களுக்கு 0.2 செட் ஸ்கோர் கூட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ நேரடியாக உங்களோட பல்கலைக்கழக உள்நுழைவுக்கும் இது உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. கட்டாயம். வெறுமனவே வந்து இது ஒரு தற்காப்பு கலை என்பதை தாண்டி வந்து கல்வி ரீதியாக வந்து எவ்வளவு தூரம் எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு ஒத்துழைப்பாக இருக்கிறது என்ற விடயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். உங்களுடைய இந்த பாடசாலையிலையுமே வந்து பல மாணவிகள், நாங்கள் நேர்காணல் கண்ட மாணவிகள் படித்து கொண்டிருக்கிற பாடசாலை மாணவர்களாக தான் இருக்கிறார்கள். அவர்களும் தொடர்ச்சியாக பயணிக்கின்ற பொழுது வந்து அவர்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவாயில் அந்த விடயத்திலையுமே வந்து இது தொடர்ச்சியாக இன்னும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, அதை தாண்டி வந்து நீங்க இந்த கல்லூரியில் வந்து எவ்வளவு காலமா பயின்று கொண்டிருக்கிறது, அது தொடர்பாக சொல்லுங்க. நான் ஒரு 2.5 மாசமா தான் இப்ப இங்க படிச்சு கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே வந்து கராத்தேக்கான வாய்ப்பு அது எவ்வளவு தூரம் இருக்கின்றது? யாழ் மாவட்டத்துல கணக்கு யாழ்ப்பாண ஸ்கூல்ஸ்ல பாடசாலையில கராத்தே பழகி கொண்டு வரீங்கன்னா அதுலயும் இந்த மாதிரி JKS மாதிரி பிரைவேட்டான இதுல நல்ல ஒரு தரமான பயிற்சி இதுல எல்லாம் பழகி கொண்டு வரணும். JKS குறிப்பாக எங்களுக்கு இன்டர்நேஷ்னலாயும் கொஞ்சம் காலம் கொரோனாக்குள்ள பழகி கொண்டு இருந்தது. நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான இது. எங்களுக்கு கோச்சும் நல்ல ஒரு மோரலாகவும் எங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் நல்ல ஒரு சப்போர்ட் தரக்கூடிய கோச்சர், அசிஸ்டன்ட் கோச்சர் எல்லாம் நல்ல ஒரு மோரல் சப்போர்ட், ஒரு பல கேட்குறேன் நல்ல இண்டிவிஜுவலாக கவனிச்சபடி ஏதாவது பழக்கக்கூடிய நல்ல ஒரு இது இருக்குது. அப்போ JKS இதில் எல்லாம் இருக்கிறதால ஜெஃப்னாக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது கராத்தேல. தொடர்ச்சியாக உங்களுடைய இந்த பயணம் நீங்கள் இப்பொழுதுதான் வந்து புதிதாக ஆரம்பித்திருக்கிறீர்கள். எனவே வந்து இன்னும் ஒரு மிக நீண்ட காலத்துக்கு உங்களுடைய இந்த பயணம் தொடர வேண்டும். நாங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்து. மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி வந்து யாழ்ப்பாணம் கராத்தே ஸ்கூல்ல தான் வந்து நாங்களும் செய்திருந்தோம். இந்த மாணவர்களுடன் வந்து சந்தோஷமாக இந்த பொழுது அத்தனையுமே வந்து கழிந்திருக்கின்றது. குறிப்பாக பார்த்தோமானால் வந்து இந்த தினத்திலேயாவது பெண்கள் தங்களுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகரித்துக் கொள்ள வேண்டும், தங்களுக்கான வாய்ப்புகளை வந்து தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வீடுகளிலே வந்து முடங்கியிருக்காமல் வெறுமனவே வீட்டு வேலைகள், சமையல் வேலை இவ்வாறு முடங்கி இருக்காமல் வந்து உங்களை தாண்டி, வீட்டை தாண்டி நிறைய ஏகப்பட்ட விடயங்கள் பரவி கிடக்கின்றது. அத்தனை விடயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நாளில் வந்து ஒரு தற்காப்பு கலை தொடர்பான இந்த விடயத்தை வந்து ஒரு வீரம் மிகுந்த ஒரு பெண்களுக்குரிய இந்த ஒரு நாளில் வந்து நாங்களுமே தந்திருந்தோம். நீங்களும் பார்த்து சிறப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கடைசியா மீண்டும் ஒரு முறை இன்றைய
நாளில் வந்து அனைத்து பெண்களுக்கும் சமூகத்தில் வந்து பெண்கள் தாயாகவோ மகளாகவோ மருமகளாகவோ பேர்த்தியாக இவ்வாறாக வந்து அத்தனை வகைபாகங்களிலும் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்குமே வந்து நாங்களும் இன்றைய நாளில் மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி.